நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திமுகவின் வழக்கறிஞர் வைரமுத்து அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுகள் நடந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்ல தேர்தல் நடந்து தேர்தலோட முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மகாராஷ்டிரால முன்னிலை வைக்கிறாங்க பாஜக, ஜார்க்கண்ட்ல முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ், இந்திய கூட்டணி. இந்த மாதிரி தொடர்ந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு விதமாக அவர்களுடைய வாக்குப்பதிவு பதிவாயிருக்கிறத நம்ம பாக்குறோம். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை பொறுத்தளவில் நம்ம இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது தொடர்ச்சியாகவே இந்த மகாராஷ்டிரா தேர்தல் களத்தை பொறுத்தளவு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒருதலை பட்சமாகவே இருந்தது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரத்பவார் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தேசியவாத காங்கிரஸ். ஆனா தேசியவாத காங்கிரசினுடைய பெயரையும் சின்னத்தையும் கொடியையும் இன்றைக்கு யார் பயன்படுத்துறா அப்படின்னா, சரத்பவார்ட்ட இருந்து பிரிந்து சென்ற அஜித் பவார் பயன்படுத்துறாரு. அதற்கு தேர்தல் ஆணையம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது எப்படின்னா, என்னிடமிருந்து ஒருவர் ஒரு உடைமையை பறிச்சுட்டு போறாரு, ஆனா பறிச்சுட்டு போனவருக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பொருள் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு தூரம் ஒரு தவறான ஒரு செயலோ, அதை போன்ற ஒரு செயல் தான் சிவசேனாவுக்கும் அதே போல தேசியவாத காங்கிரசுக்கும் அந்த பயன்படுத்துகிற உரிமையை அந்த கட்சியை அதுவரை வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இல்லாம அதிலிருந்து பிரிந்த ஒரு குழுவுக்கு அது தரப்பட்டிருக்கிறது. அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதற்கு பின்னணி அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிறவர்கள் அப்படிங்கிற காரணத்திற்காக அவர்களுக்கு அது கொடுக்கப்பட்டது. அப்போ அதன் காரணமாகத்தான் இந்த வெற்றி இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு மகாராஷ்டிரா மக்களை பொறுத்தளவில் பெரும் செல்வாக்கு பெற்ற தலைவர் பால் தாக்கரே. அந்த பால் தாக்கரேவுக்கு பிறகு அது உத்தவ் தாக்கரேக்கு தான் அந்த செல்வாக்கு இருக்கிறது. அதே போல சரத்பவார் என்கிறவர் ஒரு 50 ஆண்டுக்கு மேலாக அரசியல்ல இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக பாரம்பரிய காங்கிரஸ் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர். காங்கிரஸ் இருந்து விலகி தேசியவாத காங்கிரஸை அவர் தொடங்கினார். இப்படி மக்கள் செல்வாக்கு பெற்ற அந்த தலைவர்களுக்கு முன்னால் சரத்பவாரிடமிருந்து பிரிந்து சென்ற அஜித் பவாரோ, அதே போல உத்தவ் தாக்கரே அவர்களிடமிருந்து பிரிந்து சென்ற ஏக்நாத் சிண்டேக்கோ அந்த மக்கள் ஆதரவு இருக்கிறதா என்றால் இல்லை. அப்போ அது எப்படி அந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறதுனா, முழுக்க முழுக்க அந்த சின்னத்தையும் அந்த பெயரையும் பயன்படுத்துவதுதான். ஏன்னா உங்களுக்கு கிராமப்புறத்தில் நீங்க இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன். இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா மதுரை, ஆண்டிப்பட்டி போன்ற பின்தங்கிய பகுதிகளில் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க ரெட்டலை சின்னத்துக்கு எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த சின்னங்கள் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த சின்னங்களை இப்படி பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு தந்ததுதான் இன்றைக்கு இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்க முடியும். நீங்க சொல்றத பார்த்தா சின்னத்திற்காக மட்டும்தான் அங்க வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அதாவது வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படித்தானே சார்? அது ஒன்று, அது ஒரு காரணம். மற்றபடி தொடர்ச்சியாகவே ஊடகங்களும் சரி, இல்ல தேர்தல் ஆணையம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக எடுக்கிறார்கள். இல்ல அப்படின்னா, ஏன்னா இப்ப இது ஒரு நெக் டு நெக் ஃபைட்டா வந்திருந்தா கூட நம்ம ஒரு ஜென்யூனான எலெக்ஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ அவர்கள் ஒரு 200 இடங்களுக்கு மேல் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமா 288 இடத்துல 200 இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி பெற்றிருக்கிறது. இவங்க ஒரு 50க்கு கிட்ட தான் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா, இது பாஜக மீண்டும் தன்னை மகாராஷ்டிராவிலே புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த தேர்தல் பயன்பட்டிருக்கிறது. இப்ப பாஜக எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த உடனிருந்தே கொள்ளுகிற ஒரு வியாதி என்பதை போலத்தான் பாஜக ஒரு அவர் தேர்தல் நேரத்திற்கு ஒரு கட்சிகளோடு அது கூட்டணியில் இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுதே அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக உட்சரித்து அவர்களுடைய பலத்தை குறைத்து தங்களை வளர்த்து கொள்ளுவோம் பாஜக. இப்போ இது இவர்கள் இப்ப ஏக்நாத் சிண்டேவோ அல்லது அஜித் பவாரோ இதை இப்போ உணர மாட்டாங்க. இப்போ அவங்க ஏதோ பாஜக தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக நீ அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்கிற வரும் பொழுது இவர்கள் முற்று முழுமையாக இவர்கள் சீன்லே இல்லைங்கிற ஒரு நிலையை பாஜக உருவாக்கி ஒட்டுமொத்தமாக பாஜக மட்டும்தான் வெற்றி பெறும். ஏன்னா இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரோடு தொடர்ச்சியாக கூட்டணியிலே இருந்து கொண்டு ஒரு கட்டத்தில் இப்ப நிதிஷ்குமார் ஒரு கைப்பாவை மாதிரி ஆக்கி வைத்திருக்கிறார். அவர் ஒரு இதுக்காக அவருக்கு முதல்வர் கொடுத்தாலும் கூட அவரை பொறுத்தளவு எந்த இடத்துலையும் அவரால் சுயமா செயல்பட முடியாது. ஏன்னா 2ஆம் முறை தேர்தலின் போது இவங்களை விட கம்மியான சீட்டு தான் நிதிஷ்க்கு வர்ற அளவுக்கு அவங்க இது பண்ணியிருந்தாங்க.
அதே போலதான் இங்கேயும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த 200 இடங்களுக்கு மேல் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாஜக மட்டுமே 130 இடங்களுக்கு மேல் வந்திருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மைக்கு தேவை என்கிற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்க முன்பு எதிர்பார்த்ததை போல ஏக்நாத் சிண்டேக்கோ அல்லது அஜித் பவாருக்கோ பழைய மரியாதை இருக்காது. தேவைப்படுகிற பட்சத்தில் அவர்களுடைய கட்சிகளையே கூட பாஜக உடைக்கும். எப்படி வந்து சரத்பவார் இருந்து அஜித் பவாரை உடைத்து கொண்டு வந்தார்களோ அதே போல இப்ப அஜித் பவார் இருந்து இன்னொருத்தரை உடைச்சு ஒரு 10 சீட் எடுத்தாங்கன்னா அது முழுமையா பாஜக ஆட்சி ஆயிடும். அதே நிலைதான் ஏக்நாத் சிண்டேக்கு வரும். ஆக இப்போதே அவர்கள் பேச தொடங்கி விட்டார்கள் தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வர் அப்படின்னு. இப்போ ஏக்நாத் சிண்டேக்கு வந்து நாங்க துணை முதல்வர் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அஜித் பவாரும் இருவரும் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு நிலை. இப்போ முதல்வராக இருந்த ஏக்நாத் சிண்டே வந்து துணை முதல்வராக கூடிய நிலைக்கு அவர் வந்து வந்திருக்கிறார். அடுத்து இவர்கள் வந்து இப்படி பாஜகவிற்கு ஆதரவாக நிற்பதன் காரணமாக அரசியல் களத்தை விட்டே நாளைக்கு காணாமல் போகிற ஒரு நிலை ஏற்படும். கண்டிப்பா ஏக்நாத் சிண்டே அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, பொய் பரப்புரை பரப்புபவர்களுக்கு வந்து மீண்டும் படுதோல்வி, மக்களுக்கான ஆட்சியை மக்கள் மீண்டும் வாய்ப்பளித்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ரிசல்ட் முடியறதுக்குள்ளயுமே அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான ஆட்சியை மக்கள் மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏக்நாத் சிண்டே மறுபடியும் முதல்வராக பதவி ஏற்க முடியுமா? பாஜகவிடம் அதை கேட்டு நான் தான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதுதான் மக்கள் தீர்ப்பு. இப்போ அவர் சொல்ல வர்றது என்ன? அதுதானே மக்கள் வந்து இந்த ஆட்சியே வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆட்சிக்கு தலைமையாக இருந்த ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப் யாரு? ஏக்நாத் சிண்டே தான். அப்போ ஏக்நாத் சிண்டே தான் மறுபடியும் வந்து முதல்வராக வர வேண்டும். அப்போ அப்படி ஒரு நிலைக்கு பாஜக 130 இடங்களை பெற்ற பிறகு ஒத்துக்கொள்ளுமா? அதை நேரடியா தனக்கு முதல்வர் பதவி வேணும் அப்படிங்கிறது இல்லாம மறைமுகமாக அந்த கோரிக்கையை தான் இப்படி வைத்திருக்கிறார். கண்டிப்பா தொடர்ந்து இந்திய கூட்டணி வந்து பலமா இருக்குன்னு சொல்லித்தான் இருக்காங்களே தவிர, ஆனா அதிக இடத்துல பெரும்பான்மையான இடத்துல வந்து பாஜக தான் முன்னிலை வைத்துட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் நான் நிலைமையை சொல்லிட்டேன். இப்போ ஒருத்தரிடம் வந்து அடுத்தவனுடைய ஆயுதத்தை பிடுங்கி அதை இன்னொருடம் கொடுத்து கொண்டு நீ சண்டை போடணும் அப்படின்னா அது எப்படி சண்டை போட முடியும்? அதுதான் இப்ப மகாராஷ்டிராவை பொறுத்தளவு அஜித் பவாராக இருக்கட்டும், அதே போல சரத் பவாராக இருக்கட்டும், அதே போல வந்து உத்தவ் தாக்கரேயாக இருக்கட்டும், இருவருமே அவர்களுடைய ஆயுதம் என்பது அவர்கள் வளர்த்தெடுத்த கட்சி. ஆனா அந்த கட்சியை கொண்டு போய் இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீங்க புதுசா ஒரு கட்சி பேர்ல இயங்கணும் அப்படின்னு சொல்லுவது வந்து சரியல்ல. அதுதான் அந்த இடத்தில் நிலைமையை தவிர இப்ப இதை நாம் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியினுடைய வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து அவங்க ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். 80 இடங்களில் வந்து ஒரு 55 இடங்களுக்கும் மேலாக வந்து இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறது. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிபு சோரன் உடைய மகன் ஹேமந்த் சோரனை என்னென்ன பாடலாம் படுத்தினாங்க. எம்பி தேர்தலுக்கு முன்பாகவே அவர் வந்து கைது செய்யப்பட்டார். அவருடைய இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அவர் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு தொடர்ச்சியாக வந்து அவரை குறிவைத்தார்கள். ஏன்னா எப்படி வந்து ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிவைத்து ஹரியானால வந்து அவர்கள் வீழ்த்தியதை போல, பஞ்சாப்ல வந்து வீழ்த்தியதை போல இங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு ஹேமந்த் சோரன் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை அவர்கள் பரப்பிக்கொண்டே வந்தார்கள். அதன் மூலமாக வந்து அவருக்கு இந்த முறை ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனா ஜார்க்கண்ட்ல வந்து அவர்கள் பாஜக நினைத்த அந்த அவங்க நினைச்ச விஷயம் வந்து எடுபடல. மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜேஎம்எம்க்கு ஆதரவான ஒரு தீர்ப்பைத்தான் அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஆகவே இது வந்து நம்ம ஒட்டுமொத்தமா வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து பலவீனமா இருக்காங்க அப்படின்ற பொருளில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பல்வேறு இடங்களில் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கட்சிகள் இப்போ கர்நாடகாவில் முழுக்க அனைத்து இடங்கள்லையுமே காங்கிரஸ் தான் முன்னிலை பெற்றிருக்கிறது. பாஜக ஆளுகிற மத்திய பிரதேசத்துல கூட காங்கிரஸ் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆக இது போன்ற ஒரு நிலையும் வந்து இருக்கிறது. ஆகவே இப்போ நாம் மகாராஷ்டிராவை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து பலவீனமாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். கண்டிப்பாக வயநாட்டுல பாத்தீங்கன்னா 3,50,000 மேல் வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து முன்னிலை வைக்கிறார். இதை தொடர்ந்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் நடக்க இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில வந்து இந்திய கூட்டணி முன்னணி வைக்குமா? பாஜக எந்த அளவுக்கு பின்னடைவை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாஜகவுடைய நிலை என்னங்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே தெரிந்தது. அதே 0 தான் கண்டிப்பாக அவர்கள் பெறப்போகிறார்கள். இப்போ அதன் காரணமாகத்தான், அதாவது தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் பாஜகவால் வெல்ல முடியாது என்பது நம்மை விட பாஜகக்காரர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனாலதான் அவங்க வந்து மற்ற இடங்களை விட்டு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா அவங்க வேறு வேறு பெயர்களில் தான் இயங்குகிறார்கள்.
ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம்னு பல்வேறு அணிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் இங்கே இயங்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் நேரடியாக பாஜகவால் வந்து எந்த ஒரு வெற்றியையும் பெரிதாக ஈட்டிவிட முடியாது. கடந்த முறை வந்து ஒரு 4 பேர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய கூட்டணி இருந்த காரணம். அதே போல அந்த 4 தொகுதியிலையுமே பாத்தீங்கன்னா தனித்தனி காரணங்கள். இப்ப உதாரணத்திற்கு வந்து வானதி சீனிவாசன் வந்து வெற்றி பெற்றாருன்னா அங்க ஒரு பெருமளவு வாக்குகளை கமல் நின்ற காரணத்தினால பெருமளவு வாக்கு வந்து அங்கே போயிருச்சு. அப்படி இல்லைன்னா அந்த வாக்குகள் நேரடியாக கமலுக்கு போன வாக்குகள் வந்து திமுகவுக்கு தான் வந்திருக்கணும். ஏன்னா அது ஆட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்குகள். அப்போ கமல் பிரித்த வாக்குகளின் காரணமாக மட்டும்தான் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். அதே போல பாஜகவில் வந்து திருநெல்வேலியில் வெற்றி பெற்ற நயினார் நாகேந்திரன் ஓரளவுக்கு அது அவருடைய சொந்த தொகுதி, கொஞ்சம் பலம் பொருந்தியவர், ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அதனால அவரால் அறிமுகமானவர், முன்னாள் அமைச்சர் என்ற காரணத்தில் அவர் வெற்றி பெற முடிந்தது. அதே போல மொடக்குறிச்சியில சரஸ்வதி வெற்றி பெற்றதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து மிக குறைவான வாக்குகள், சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் திமுகவினுடைய வேட்பாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசனை வெற்றி கொண்டார். அதே போல நாகர்கோவில் என்பது வந்து இயல்பாகவே பாஜகவிற்கு ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆக இப்படி 4 தொகுதிகளில் தான் அவர்களால் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற முடிந்ததே தவிர இது ஒரு பலமான ஒரு அணி இருக்கிற நிலையில் தான். ஆனால் இப்போது வந்து இன்னும் ஒரு எந்தெந்த கட்சிகள் எப்படி கூட்டணிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னும் முடிவாகாத ஒரு நிலையில வந்து பாஜக வந்து என்னதான் அவர்கள் வீராவேசனம் பேசினாலும் கூட 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. கண்டிப்பா வெவ்வேறு பெயர்கள்ல வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல ஆளுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தமிழிசை சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிராவோட தேர்தல் கொண்டாட்ட விழால பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு 2026 தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஒரு வலுவான கூட்டணி வைத்து பாஜக தான் முன்னிலை வைக்கும், பாஜக தான் ஆட்சியை வந்து கைப்பற்றும், இத வந்து எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இவங்க எந்த அளவுக்கு கான்பிடண்டா இப்ப எந்த அளவுக்கு இவருக்கு கான்பிடண்டா சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? எதன் அடிப்படையில இவர் இதை கூறியிருக்காங்க? நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் இதே பாலதான் நம்பிக்கையா தான் அவங்க பேசினாங்க. அவர்கள் போட்டியிட்ட தென்சென்னையாக இருக்கட்டும், பாஜக தலைவர் அன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவையா இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துவோம், நாங்க தான் வெற்றி பெற போகிறோம் என்றெல்லாம் பேசினார்கள். பேசுறதுக்கு என்ன இருக்கு, அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா கலை யதார்த்தம் என்பது வேறு. பாஜகவால் இன்றைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவரை கூட நியமிக்க முடியாத ஒரு நிலைதான் பாஜகவினுடைய உண்மை யதார்த்த நிலை. இந்தியா முழுக்க வந்து பல இடங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வந்து நடந்து முடிந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஹரியானாவா இருக்கட்டும், காஷ்மீரா இருக்கட்டும், அப்புறம் 5 மாநில தேர்தலும் நடந்து முடிந்திருக்கு. 2025 டெல்லியில நடக்கவிருக்கு. 2026 கேரளா மற்றும் தமிழ்நாட்டுல நடக்க இருக்கு. இந்த இதெல்லாம் நடக்க இருக்கிற நிலையில மோடி 4.0 அப்படின்றத அதுதான் இலக்கு. 2029 அதுதான் பாஜகவோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 ஆண்டு RSS காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அவர்களோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 2029 அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினா அப்படின்னா இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். அதாவது வந்து அவர்கள் மோடி 4.0 என்பது வந்து நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா இப்போதே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாஜக வந்து தன்னுடைய சுயபலத்தில் ஆட்சியில் இல்லை. சந்திரபாபு நாயுடுவும் அதே போல நிதிஷ்குமாரும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த முட்டு, அந்த ஒரு நாற்காலிக்கு 2 பக்கம் முட்டு கொடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு முட்டு கொடுத்துத்தான் இருக்கிறது. ஆகவே வந்து 2029 வரைக்கும் போக வேண்டாம். 2029 தேர்தலுக்கு முன்பாக கூட அந்த தேர்தல் வரைக்குமே இந்த ஆட்சி நிலைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா பல்வேறு நிலைப்பாடுகளின் அடிப்படையில் வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ் போன்றவர்களுக்கு வந்து இந்த பாஜக ஆட்சியோடு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது. ஆக இப்படி இருக்கிற சூழலில் வந்து இவர்கள் சொல்லுவது என்பது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்று. 2029 தேர்தலில் வந்து கண்டிப்பா அவர்கள் சொல்லுகிற வெற்றியை பெற முடியாது. இந்தியா கூட்டணி கடந்த முறையே ஒரு நூலிலையில தான் அந்த வெற்றியை தவற விட்டார்கள். அது வந்து ஏன்னா அதற்கு முன்பாக காரணம் என்னன்னா, அதற்கு முன்பாக ஒரு 2 தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு 50 இடங்களை கூட பெற முடியாத ஒரு நிலையில இருந்தது. ஒரு பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை கூட பெற முடியாமல் ஒரு 50 இடத்திற்கும் குறைவாக பெற்றிருந்த கட்சி ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு போக முடியாது. அப்போ அவங்க ஓரளவுக்கு இந்த இதுல வந்து அவங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஆக அடுத்த முறை வந்து இதிலிருந்து இன்னும் அவர்களால் கூடுதலாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக 2029 பாஜக வெற்றி பெற முடியாதுங்கிறது தான் உண்மை. கண்டிப்பா இது பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விவரங்களை எங்களோடு பகிர்ந்தமை நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.